ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின தரமான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம், அலச போகிறோம், ஆராய போகிறோம். ஏன்னா பிரஜன் நேற்றே வெளியே போயிட்டார். அந்த விஷயங்கள் இன்றைக்கி தான் சண்டே எபிசோட வரப்போது, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய தாட்ஸை கொடுக்குறீங்க. உங்களோட மனசில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. எனக்கு நிறைய ஐடியாஸ் வருது. ஓ இப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் இருக்கா. நம்ம திங்க் பண்ணுறதை விட இது ஒரு பிரைன் ஸ்டாம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு 10 பேர் உட்காந்து பேசும்போது தான் வந்துட்டு அவங்கவுங்க ஐடியாஸ் கொடுக்கும்போது இதனால் இது இல்லை அதனால் இது. ஏன்னா ஒரு சில பேர் 4 பக்கத்துக்குலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குது. அவங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க மனசில் இருக்கிறத கொட்டுறாங்க. நம்ம படிக்கும்போது ஓ நம்மளுக்குமே ரிவ்யூ பண்ணும்போது செம்மையாக ஹெல்ப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்போ ப்ரெசென்ட் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு எவிக்ஷன். எனக்கெல்லாம் சுத்தமாக வந்து இதில் வந்து ரொம்ப ஷாக்கிங், அதிர்ச்சி தான். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ப்ரெசென்ட் இப்போ தான் சூப்பராக வந்தார். இதில் ஒரு சம்பவம், நிறையா ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டோட பேப்பர் ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் ஒன்று ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? எல்லாம் மறந்துருப்பீங்க. அதை மறக்க வச்சதே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ப்ரெசென்ட் பண்ண விஷயங்கள் தான். ஏன்னா ப்ரெசென்ட்டோட கேம் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா ஒரு வாரம் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிக்கிறாங்க. விஜேஎஸும் நம்ம பிரச்சனுமே வந்துட்டு மேடையிலேயே மோதிக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, இப்போ வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி கேட்டால் வந்து பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பயங்கரமாக பிரச்சனை போயிருக்கும். அந்த டைமில் வந்துட்டு பயங்கரமாக நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்கள் டிஆர்பியில் இன்க்ரீஸ் ஆகிருக்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் ஆரி அவர்கள் கொடுத்த ஃபீட்பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த வாரம் எனக்கு பிரஜனோட கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களோட மனைவியை வந்து டோட்டலாக வந்துட்டு இது பண்ணிட்டார், ஃபுல்லாக கேமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எது வந்துட்டு சாண்ட்ரா பற்றி சொன்னாலும் அது அவங்கக்கிட்ட டேரெக்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி சாண்ட்ராக்கிட்டே டேரெக்டாக சொல்கிறாரு, நீ உன்னோட கேம் விளாடு, உன் கேமுக்கு என்னையே இழுக்கிற அப்படின்னு. செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பர். இவ்வளோ பண்ணியும் போனார் பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் உள்ளே வந்துட்டு எஃப்ஜே இருக்கார், கனி இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, அரோரா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள விட ஒரு நல்ல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமர். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சத்தியமாக புரியல. ரைட். ஆனால் போகும்போது ஒரு சம்பவம் நடக்கும். கண்டிப்பாக வந்து பிரஜனுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் இருக்கும், இன்ப அதிர்ச்சி இருக்கும். என்ன இன்ப அதிர்ச்சினா, இஃப் சப்போஸ் இப்போ அவர் போகாமல் லாஸ்ட் வீக் போயிருந்தார் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் எவிக்ஷன் கேன்சல். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்குள்ளே அதுக்கு முந்தின வாரமாக போயிருந்தார்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். ஏன் இந்த பேப்பர் ஓடின்ற ஒரு டேகை பற்றின ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. நிறைய சோஷியல் மீடியா, நம்ம சேனல் அதை மாதிரி யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒருத்தங்க அந்த மாதிரி வந்து பிராண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தவறு. கனியும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏதாவது கேம் இஸ் அ கேம், கேமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும், விவாதிப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்குன்னு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேக்லைன் கொடுக்குறது தவறு, சரிங்களா? அதை பண்ணியிருக்க வேண்டாம். அதை நல்ல வேலை வந்துட்டு இப்போது அவர் பண்ண விஷயங்களால் எல்லாமே மறந்துட்டாங்க. இப்போ பிரஜனுக்காக வந்துட்டு வருத்தப்படுறாங்க. ஐயோ அவரா நல்லா இப்போ தான் கேம் விளாண்டாரு அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்குன்னா, இது கண்டிப்பாக வந்து செம்ம சூப்பரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இதை விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்துட்டு பிரஜனுக்காக செஞ்ச ஒரு நன்றி கடன் மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் மெயின். அவங்க உள்ளே போயிருக்காங்க, எதுக்காக போனாங்களோ அதை செம்மையாக செஞ்சுட்டாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு அவங்க ஆஃப்டர் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா வேறு மாதிரி ஒரு இதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற அளவுக்கு மாறி இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கண்டிப்பாக பிரஜனும் இருக்கார். அப்போ வந்து அந்த வந்த ரீசனால் அவருக்கு நெகட்டிவிட்டி வந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரஜன் வெளியே போனதுனால சாண்ட்ராக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஜாக்பாட் மாதிரி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரஜனுக்கு வந்து தனிப்பட்ட ரசிகர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. பிக் பாஸ் 9 பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாப்புல. இப்போது அவங்க எல்லாருமே சாண்ட்ராக்கு போடுவாங்க. இப்போ சாண்ட்ராக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து டைரக்ட் நாமினேஷனில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஓட்டை விட சாண்ட்ராக்குன்னு ஒரு ஆதரவுகள் கண்டிப்பாக பெருகி இருக்கும். இப்போது பிரஜனோட ஓட்டு இறங்கும். ஸோ அது சூப்பரான ஒரு விஷயத்த கண்டிப்பாக சாண்ட்ராக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னது தான், அந்த சண்டேலேயே வந்து அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஜெயிலில் வந்துட்டு திவ்யாவோட நம்ம சாண்ட்ரா வந்து கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி கடைசியில் வந்துட்டு அவங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்க, திவ்யா உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சாண்ட்ராக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பார், ஒரு க்ளூ கொடுத்துருப்பார். அதை வச்சுலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக டாப் 5ல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இப்போ வந்து பிரஜன் எவிக்ட் ஆனது காரணத்தினால இப்போ நல்ல இமேஜோடு போகிறார். நல்ல இமேஜோடு போகும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படியே சாண்ட்ராக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுக்கே சப்போர்ட் பண்ணும்போது ஒரு கணவன் வெளியே போகும்போது அந்த கணவனோட சப்போர்ட்டர்ஸில் மனைவிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, பயங்கரமாக வரும், பெருகும், செம்மையாக பெருகும். இதில் இன்னும் ஃப்ரீ டாஸ்க் இருக்குது, அதில் கண்டிப்பாக விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு சம்பவம். எது எப்படியோ பிரஜன் வந்து எவிக்ட் ஆனதில் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் அவருடைய அந்த விஷயங்கள்லாம் மறைஞ்சி
சூப்பரான கண்டஸ்டன்ட்னு வெளியே வர்றாரு பார்த்தீங்களா, அது செம மாசு. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் நினச்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த திரையுலகத்தில் கிடைக்கணும், அவர் நல்லா நிறைய படங்கள் நடிக்கணுன்றது நம்மளோட ஆசை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு முக்கியமாக அவர் உள்ளே வரான்னு தெரிஞ்சவொன்னே நான் சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர். நம்மளோட சைல்ட்ஹுட் இருக்கும்ல, அப்போல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து சன் மியூசிக்கில் வந்தவங்க. எனக்கு இவங்கள ஆனந்த கண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் சூப்பராக பேசுவாங்க. நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அவர் வெளியில் போகும்போது நல்ல இமேஜோட போகிறான்றது எனக்கு ஒரு சந்தோஷம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.